அப்போது இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், ஸ்பெஷல் ஈவினிங் നമുക്ക് പുറകിൽ കാണാം സൺസെറ്റാണ്. அந்த സൺസെറ്റിൽ ചുട ചുട ഒരു സ്പെഷ്യൽ ഐറ്റം നമുക്ക് നോക്കാം. ജീവിതം ഇപ്പോൾ നമ്മൾ ജീവിക്കുമ്പോൾ സ്വർഗമാക്കണം. നമ്മുടെ സന്തോഷം, നമ്മുടെ ഉത്തരവാദിത്വം, നമ്മുടെ കടമ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷல் மசால் வடை. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சட்னிக்கு வச்சுருக்கேன். இது வந்து கடலை பருப்புக்கு மிக்ஸு, அந்த கலர் கொடுக்குறது, அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1/2 கப் அளவில் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் ஊற வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணேன், ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி இப்போ வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. இப்போ இது என்ன பண்ணணும்னா அரைக்கணும். அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கார்லிக் எடுக்கணும். கார்லிக் ஒரு 5 பல், 5 ட்ரை சில்லி, சோம்பு எடுக்கணும், ஓகேவா? சோம்பு தெரியும்ல உங்களுக்கு. சோம்பு எடுத்துகிட்டு கார்லிக்கு, ரெட் சில்லி, பெருஞ்சீரகம், இது 3 எடுத்துகிட்டு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரான்னு இருக்கும், அதாவது கடிக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்கள்ல. சோம்பு வந்து 1/2 ஸ்பூன். நீங்கள் போடுற அந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அளவு. இது ஒரு சிறிய கப்பு போட்டதுனால நான் வந்து 1 ஸ்பூனும் ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூனு. ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் அரைச்சிக்கலாம். பெரிய ஜாரில் போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா பருப்பு போடுறதுக்காக. மசாலா நெடி இங்கே வந்து சின்ன ஜார் வேணால் ஃபஸ்ட்டு சின்ன ஜாரில் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் பருப்பு செப்பரேட்டாக போட்டுக்கோங்க. நான் 2 ஒன்றா போட்டுடலான்றதுக்காக இது இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே பருப்பு நம்ம இது ஒன்றா பண்ணும்போது தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இது இன்னும் வந்து கொஞ்சம் வந்து குறைன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட அரைக்கணும். பருப்புலாம் கொஞ்சம் முழுசாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கூட அரைக்கணும். இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் குறையாக இருக்கும். அதை எடுத்து ஒரு இதில் மாற்றிடலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு அரைச்சி வச்சதுக்கு இதில் ஆட் பண்ணணும். இது என்னென்னா ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் கூட 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி 2 வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா பச்சை மிளகா சாப்பிட்றீங்கன்னா பச்சை மிளகா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 வாசி போட்டிருக்கேன், 1/4 வாசினா கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இந்த மாவில் இந்த வெங்காயம் போடும்போது நம்ம கட் பண்ணோம் இல்லையா, எல்லாம் அப்படியே இருக்கனால நல்லா இப்படி இது பண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா அப்படியே இருக்கும், ஒட்டி இருக்கும். இந்த மாவுக்கு ஒரு வெங்காயம் போதும். இதே நீங்கள் மாவு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், ஓகேவா? ஏன்னா நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு,
இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சட்னிக்கு போகலாம். சட்னி, தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். மசாலா வடைக்கு ரொம்ப டேஸ்டானது வந்து தேங்காய் சட்னி தான். ஸோ தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சட்னி பண்ண போகிறோம். தக்காளி சட்னி. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்ன பண்ணணுன்னா 2 தக்காளி, 2 ட்ரை சில்லி, 2 கார்லிக்கு அதெல்லாம் எடுத்து அரைச்சிடணும் மிக்சியில். இந்த பூண்டெல்லாம் கூட அப்படியே போட்டு அரைச்சிடலாம். ட்ரை சில்லி போட்டோம் இல்லையா, ட்ரை சில்லி, அப்புறம் கார்லிக்கு, அப்புறம் ஆனியன் ஒரு ஆனியன் போடணும். ஒரு ஆனியனு, 2 தக்காளி. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த சட்னி. டிஃபனுக்கு கூட சாப்பிட்லாம். இதிலே சால்ட்டு போட்டுடலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சிடலாம். ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறை. இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா வந்து இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ தக்காளி சட்னி பண்ணலாம். ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு. கடுகு, இது கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து எல்லாம் போட்டு சேரும்போது எல்லாம் இதுவானதும் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஏன்னா இது நம்ம ராவாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா திளைக்கணும். திளைச்சி வரும்போது தக்காளியோட கலர் மாறும். அப்புறம் அந்த தக்காளி வந்து நல்ல லுக் இருக்கும் பார்க்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்படி டார்க் ஆகிட்டே வரும் தக்காளி கலர். ரோஸில் இருந்ததில்ல அப்படியே ரெட் கலருக்கு வரும். ஸ்லோவில் வச்சே பண்ணுங்கள், ரொம்ப ஸ்பீடு கொடுக்க வேண்டாம். இது வந்து டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இட்லிக்கு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, அப்புறம் அப்பத்துக்கு சாப்பிட, இடியாப்பம், இது 3த்துக்கு சாப்பிட்லாம். நல்லா கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்ததில்ல, இது நல்லா திளைக்கும் போது கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கா, திக்காகும்போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த இது போதும். ரொம்ப இது பண்ணாலும் அப்புறம் கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் இதுதான் கரெக்டான பதம். ஓகே, டொமேட்டோ சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது கோகோனட் சட்னி. கோகோனட் சட்னியை தாளிச்சிட வேண்டியது தான். அப்புறம் ட்ரை சில்லி சிறுதாயிட்டு, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து,
நம்ம மாவு வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். மாவை வந்து அளவு வந்து தப்பாக இருந்ததுன்னா, அதாவது ரொம்ப மாவை அரைச்சிட்டிங்கன்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் அந்த இது இருக்குல்ல கடலை மாவு வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கரெக்டான ஒரு இது கிடைக்கும். இது இங்கே வைக்கணும். இங்கே வச்சுட்டு இது போல் ஆக்கணும். ஓகே, இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சுட்டு வந்துடலாம். இல்லைன்னா ரவுண்ட் பண்ணி கூட நம்ம வச்சிடலாம். போடும்போது தட்டிட்டால் மதி. நல்ல டேஸ்ட் உண்டாகும். அதுவும் கோகோனட் சட்னி அதோடு കഴിക്കുമ്പോൾ இன்னும் டேஸ்ட்டு കൂടും. அதனால் எல்லோரும் ட்ரை செய்து நோக்கணும் கேட்டோ. நான் பேசிட்டே மசால் வடை போட்டுடலாம். ஆயில் ஒழிக்கணும். சூடு நல்லா ஆகணும். சூடு ஆயிருக்கா இல்லையான்னு எங்கே நோக்கணும்னா சும்மா லைட்டாக இதை எங்கே இட்டா അറിയാം. இப்போ இன்னும் கூட കുറച്ച് ചൂടാവണം. இப்போ அதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் சூடாகணும். ஆயில் சூடானதும் விடும். ஓகே, நம்ம போட்டுடலாம். ஓகே, எல்லாம் திருப்பி இடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எது போட்டோமோ அது ஃபஸ்ட்டு திருப்பிடணும். இல்லைன்னா அது ரொம்ப ரோஸ்ட் ஆகி போகும். ஓகே, நல்ல கலர் பார்த்திங்களா, பொன்னிறமாக வரணும். ஐ ஸோ நம்ம வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம போட்டதே ஃபஸ்ட்டு நம்ம திருப்பி பார்க்கணும். பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்துருக்கு. நல்ல கலர் வந்து ப்ரௌனிஷில் லைட்டு ப்ரௌனில் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வரதுக்கு முன்னாடி எடுக்கணும். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வந்து ஓவராக இதுவாகும். அதனால் பட்டுன்னு எடுத்துடணும். ஆயில் ஹீட் ஆகுது இல்லையா. அப்போது இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், ஸ்பெஷல் ஈவினிங் നമുക്ക് പുറകിലെ കാണാം സൺസെറ്റാണ്. அந்த சன்செட்டில் சுட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நமக்கு நோക്കാം. வாங்க மாமா வாங்க. என்ன கோகிலா? மசால் வடை சட்னி. இது தக்காளி சட்னி. ஒரு ஸ்பெஷலாக ஒரு இது சொல்லியிருந்தேன்ல. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
தேங்க்யூ. எல்லாமே மாமா செலெக்ஷன் தானே மாமா. மாமா இப்போவும் வந்து எனக்கு தெரியாமலே வந்து கடையில் இருந்து வாங்கி வச்சிருவாரு. അത് മാത്രമല്ല ഇത് എൻ്റെ അമ്മയുടെ ഒരു ഗിഫ്റ്റാണ്. ഇത് കണ്ടായിരുന്നു, ആഡിയൻസ് എന്തായാലും ചോദിക്കും. ஆமாம், ഇത് ഓൾഡ് அந்த ടൈമിൽ ഉള്ള തമിഴ്നാട് സ്റ്റൈലുള്ള റിംഗ് ആണിത്. അമ്മയോட ഇപ്പോഴത്തെ ജനറേഷനെല്ലാം ചെറിയതല്ലേ, ചെറുതായിട്ടാണ് ഇടുന്നത്. ബട്ട് ഞങ്ങളുടെ തറവാട് അന്ത ടൈമിലൊക്കെ ഇത്രയും വലിയ സ്റ്റഡൊക്കെ ഇടാറുണ്ട്. തോട് ആഡിയൻസ് ചോദിക്കുന്നതിന് മുമ്പേ ഞാൻ അങ്ങോട്ട് പറഞ്ഞേക്കാം തോടിനെ കുറിച്ച്. അപ്പോൾ വട കഴിക്കാം, ഈവനിങ് ടിഫൻ. നല്ല ചൂടുണ്ട്. കാണിച്ച് മൈക്കിട്ട് വരണോ? മൈക്കിട്ട് കാണിക്കാം. ജീവിതത്തിൽ എന്താ വേണ്ടത് ഇനി? ഒരു ഈവനിങ് സൺസെറ്റ്, ഇവിടെ ഒരു കായൽ, ബ്യൂട്ടിഫുൾ വൈഫ്, സ്നേഹത്തോട് വട, അതും പരിപ്പ് വട. വടയിൽ കൂടെ സ്നേഹത്തോട് ചട്നി, വെള്ള ചട്നി മാത്രമല്ല തക്കാളി ചട്നി ഉണ്ട്. സ്നേഹിക്കാൻ നിങ്ങളെല്ലാവരും ഉണ്ട് അല്ലേ? എൻ്റെ മേലെ എന്താ വേണ്ടേ? ജീവിതം ഇപ്പം നമ്മൾ ജീവിക്കുമ്പോൾ സ്വർഗമാക്കണം. നമ്മുടെ സന്തോഷം, നമ്മുടെ ഉത്തരവാദിത്വം, നമ്മുടെ കടമ. ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லு? தமிழ்நாட்டில் சினிமாலெலாம் டைலாக் வரும், சும்மா பருப்பு மாதிரி பேசாத. ஆனால் பருப்புனா பயங்கர அதுக்கு ஒரு விலை கொடுக்கும். சும்மா பருப்பு மாதிரி அந்த வில்லனൊക്കെ ഡയലോഗൊക്കെ പറയും. പക്ഷേ പരുപ്പ് ഇവിടെ ശരിക്കും പറഞ്ഞാൽ സെമ്മ പരുപ്പാണ് இருக்குது. എന്തായാലും ഭയങ്കര ഹാപ്പി. ഹാവ് എ ഗ്രേറ്റ് ഈവനിങ്. Have a great evening, happy evening, peaceful evening and a family evening. Bala? Kokila.